சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு 30ஆம் தேதி அன்று மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு 6வது நாளாக கிளாம்பாக்கம் பேருந்து கலைஞர் நூற்றாண்டு விழா முனையம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் 5000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தினந்தோறும் துறையினுடைய செயலாளர் சமயமூர்த்தி அவர்களும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த மாநகரத்தினுடைய ஆணையாளர் அமுல்ராஜ் அவர்களும் அதேபோல் எஸ்சிடிசியினுடைய எம்டி அவர்களும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் பயணிகளிடமே கேட்டறிந்து தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். 86 ஏக்கர் நிலப்பரப்பிலே அமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இந்த பேருந்து நிலையம் திட்டமிடப்பட்ட காலத்திற்கும் தற்போது இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த காலத்திற்கும் பார்த்தால் போக்குவரத்து அதிகமாகி இருப்பதை நாம் கணக்கிட்டு சொல்ல முடியும். அன்றைய காலகட்டத்தில் இதை திட்டமிடுகின்ற பொழுது அடுத்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு தேவையான அளவிற்கு அனைத்து பணிகளையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் இந்த பேருந்து நிலையம் 2013ஆம் ஆண்டு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்ட நிலையில் 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு 2019இல் துவக்கப்பட்டிருந்தாலும் பணிகள் 30% அளவிற்குத்தான் நிறைவுற்றிருந்தது. மீத பணிகளையும் தேவையான பல்வேறு பயணிகளுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை கட்டமைப்புகளையும் உருவாக்கி இருந்தோம். பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு சிறிய சிறிய பிரச்சனைகள் கவனத்திற்கு வந்தவுடன் அவைகளை முழு வீச்சில் நிறைவேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதற்கிணங்க தொடர்ந்து இது போன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நேற்றைக்கு சர்வீஸ் ரோடு எனப்படுகின்ற அந்த சாலையில் வித்யாலயா என்ற பள்ளிக்கு செல்பவர்கள் எதிர்புறமாக அந்த பள்ளிக்கு செல்வதற்கு பாதையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு அந்த சாலையின் வழியாக பஸ்கள் வருவதால் இடையூறு இருப்பதாக பெற்றோர்கள் எடுத்து கூறியதற்கிணங்க தற்காலிகமாக பள்ளிக்கு பின்புறம் இருக்கின்ற ஒரு வழியை ஏற்படுத்தி தரவும், அதேபோல் பள்ளியினுடைய காலை நேரம் மாலை நேரத்தில் அந்த பாதையில் பேருந்துகளை அனுமதிக்க வேண்டாம் என்றும் தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அருகாமையிலே இருக்கின்ற ஆதி திராவிடர் பள்ளி, அந்த பள்ளியிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் படித்து வருகின்றார்கள். அந்த பள்ளியும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வருவதால் இடையூறு இருப்பதாக கவனத்திற்கு வந்திருக்கின்றது. அதற்கும் மாற்று ஏற்பாடாக பள்ளியை ஒட்டி பின்புற வழியை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தந்து வருங்காலத்தில் அந்த பள்ளியை வேறு இடத்திற்கு புதிய கட்டுமானத்தை ஏற்படுத்தி பள்ளியினுடைய இடத்தை மாற்றுவதற்கு இன்றைக்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோல் மாநகர பேருந்துகள் வருகின்ற இடத்தில் எம்டிசி பஸ்களிலிருந்து இறங்கி எஸ்சிடிசி பஸ்ஸில் பயணம் செய்வதற்குண்டான பயணிகளுடைய தூரம் அதிகமாக இருப்பதை கணக்கிட்டு கூடுதலாக 3 பேட்டரி கார்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று மாற்றுத்திறனாளிகள் பயன்படுவதற்குண்டான வசதி பொருந்திய பேட்டரி கார் வாங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் எம்டிசி பஸ்ஸிலிருந்து எஸ்சிடி பஸ் முனையத்திற்கு வருவதற்கு பாதைகளில் இடையிலே இருக்கின்ற 2 சுவர்களை அகற்ற வேண்டும் என்று ஊடகங்கள் தெரிவித்திருந்தது. அது குறிப்பாக புதிய தலைமுறையில் இடம்பெற்றிருந்தது.
அந்த ஒரு சுவற்றை அகற்றிவிட்டு அதற்கு படியும் ஸ்லோப்பும் கொடுத்து ஒரு ரேம்பும் போடுவதற்குண்டான பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னொரு இடத்தில் நம்முடைய மாநகரத்துடைய காவல்துறை ஆணையாளர் அவர்கள் இன்னொரு சுவற்றையும் அகற்றினால் பயணிகள் எளிதாக வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று இந்த ஆய்விலே எடுத்து கூறினார். அதையும் அகற்றிவிட்டு அதில் படிக்கட்டுகளை அமைத்து சுலபமாக இந்த எஸ்சிடி பஸ் வெளியூர் செல்லுகின்ற பேருந்து முனையத்திற்கு வருவதற்குண்டான ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது சுற்றி பார்த்ததில் கிட்டத்தட்ட 20 யூனிட்டுகள் கொண்ட 524க்கும் மேற்பட்ட பொது கழிப்பிடங்கள் முழுமையாக பயன்பாட்டில் இருக்கின்றன. அதேபோல் குடிநீருக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து குழாய்களும் பயன்பாட்டில் இருக்கின்றன. அதேபோல் 6,50,000 சதுரடிக்கு கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிடத்தில் எங்கும் ஒரு இடத்தில் கூட குப்பை இல்லை. அடுத்து முழுவதுமாக பராமரிப்பில் சுத்தமாக இருக்கின்றது. இந்த கிளாம்பாக்கம் பேருநிலையத்தில் அமைய இருக்கின்ற காலநிலை பூங்காவும் பிப்ரவரி மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வருவதற்குண்டான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த கால்நடை பூங்காவையும் ஆய்வு செய்திருக்கின்றோம். அதேபோல் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கின்ற நீரோற்றுடன் கூடிய பூங்காவை வெகு விரைவில் திறப்பதற்குண்டான ஆய்வையும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் பயணிகளுடைய பாதுகாப்பிற்காக கிளாம்பாக்கத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு காவல் நிலையத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த காவல் நிலைய கட்டுமான பணியும் இந்த பொங்கல் முடிந்தவுடன் துவக்குவதற்குண்டான ஆய்வினையும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் முகப்பில் அமைக்கப்பட இருக்கின்ற ஒரு ஆர்ச், அதையும் விரைவுபடுத்தி இந்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைய இருக்கின்ற ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையத்தின் பணிகளை வேகப்படுத்துவதற்கு 20 கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுக்கு ஏற்ப வழங்கியிருக்கின்றோம். அந்த பணிகளுக்கு உண்டான ஒப்பந்தம் கோரப்படுகின்ற பணிகளையும் அந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கு ரயில்வே துறையினருடன் நம்முடைய துறையினுடைய செயலாளர், உறுப்பினர் செயலாளர் கலந்தாய்வு கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அங்கே அமைக்கப்படுகின்ற ஸ்கைவாக் பணிகளையும் விரைவுபடுத்துவதற்குண்டான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்திலே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதேபோல் இது 8 வழிச்சாலை என்பதால் மக்கள் வருங்காலங்களில் பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும்போது எந்த வகையிலும் சாலையில் கடக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு எந்த வகையிலும் விபத்துக்கள் ஏறாமல் இருப்பதற்காக ஒரு நடை மேம்பாலத்தை அமைப்பதற்கும் இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கின்றோம். அதேபோல் ஆமணி பேருந்துகளுக்கு முழுச்சூரிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆமணி பேர் நிறுத்துமிடத்தை விரைவாக முடிப்பதற்கு மார்ச் மாதத்திற்குள் அந்த பணிகளை முடித்து ஆமணி பேருந்துகள் அங்கு நின்று வருவதற்கு ஏற்பாடுகளை விரைந்து செய்வதற்கும் இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி வாரந்தோறும் 2 நாட்களாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய தேவைகளை அறிந்து முழுமையாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்து கலைஞர் நூற்றாண்டு விழா நினைவு இந்த பேருந்து முனையத்தை முழுமையாக மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துகின்ற அளவிற்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களிடையே தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ சிறு சிறு சிக்கல்கள் சொல்றீங்க. சிக்கல்கள்ல சிறு சிறு தேவைகள் இந்த தேவைகள் எல்லாம் முன்னாடி பேருந்து நிலையம் கட்டும் போது இதெல்லாம் முடித்து ஆலோசிக்காம விட்டது இப்ப சிக்கலா, அதாவது தேவைகளா வந்து நிக்குதா, இல்ல இப்பதான் உருவாயிருக்கா அந்த பிரச்சனை? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2013ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட பேருந்து நிலையம் இது. காலதாமதத்திற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு 2019ஆம் ஆண்டு தான் இந்த பேருந்து நிலையத்தை கட்ட துவக்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது 30% அளவிற்குத்தான் பணிகள் நிறைவுற்றிருந்தன. அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை கைவிட்டு விட்டோம் என்ற குற்றச்சாட்டு வரக்கூடாது என்பதற்காகவும், அதே நேரத்தில் இது ஒரு நல்ல திட்டம் என்பதால் மாநகரத்துடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு இது உதவும் என்பதால் இந்த பணியை வேகப்படுத்தி முடித்தோம். ஆனால் இதை வடிவமைக்கின்ற போது ஏற்பட போகின்ற பிரச்சனைகளை அவர்கள் சரியாக கூர்ந்து ஆய்வு செய்யவில்லை. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு முன்பாகவே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை அமைத்திருக்கின்றோம். சிறிய மழை பெய்தாலே பெருமளவு தண்ணீர் நிற்பதால்
அதேபோல் இதற்கு மாற்றுப்பாதையாக போலீஸ் அகாடமி சாலை, ஊமனஞ்சேரி சாலை ஆகிய சாலைகளில் வனத்துறை அனுமதி பெற்று சுமார் 8 கிலோமீட்டர் அளவிற்கு மாற்றுப்பாதையை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேபோல் வண்டலூர் அருகிலே இருக்கின்ற அந்த பஸ் நிலையத்தை விரிவுபடுத்தி பஸ் நிலையத்தை சற்று தொலைவிலே வைத்தால் போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்தப்படும் என்பதற்காக அந்த பஸ் நிலையத்தை தள்ளி வைப்பதற்குண்டான கருத்துருவும் ஏற்பாடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. வருங்காலத்தில் இன்னொரு 50 ஆண்டுகள் இந்த பேருந்து நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதிகமாக வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு தேவைகளை கணக்கிட்டுத்தான் ஸ்கைவாக், ரயில் நிலையம், முடிச்சூரிலே ஆம்னி பேருந்து நிலையத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் இந்த பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இன்னொரு 50 ஆண்டு காலம் இந்த பேருந்து நிலையத்தின் அவசியம் மக்களுக்கு தேவை என்பதை கருத்திலே கொண்டு அதற்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளை உருவாக்குகின்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ விரைவு பேருந்துகள் இங்க இருந்து இயக்கப்படுது தற்போதைய நிலையில. வெளி மாவட்டங்களுக்கு, அதாவது வட மாவட்டங்கள்கிட்ட குறைந்த இயக்கப்படுற பேருந்துகள்லாம் பொங்கல் கழிச்சு வரும்னு சொல்லிருக்கீங்க. பொங்கலுக்கு பெரிய கூட்டம் இருக்கும், பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அப்போ பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் இங்க இருந்து இயக்கப்படும், கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும். பொங்கல் இன்றைய தினம் மதியம் நம்முடைய போக்குவரத்து கழக செயலாளரோடு நம்முடைய துறையினுடைய செயலாளர், உறுப்பினர் செயலாளர் அவர்களுடைய கலந்தாலோசனை கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு பிறகு பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகளை எங்கிருந்து இயக்குவது என்று முடிவெடுத்து அறிவிக்கப்படும். எங்களை பொறுத்தளவில் ஒரே தவணையாக அனைத்து பேருந்துகளையும் இயக்குகின்ற பொழுது இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு கால அவகாசம் அதிகமாக தேவைப்படும். மக்கள் அவதிக்குள்ளாகக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக எஸ்சிடிசி பேருந்துகள் இப்போது இயக்கப்படுகின்றன. மாநகர பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60 பேருந்துகள் 300க்கும் மேற்பட்ட முறை இயக்கப்படுகின்றன. தொடர்ந்து டிஎன்எஸ்சிடிசி பேருந்துகளை இயக்குவதும், அதேபோல் ஆம்னி பேருந்துகள் தற்போது ஒரு நாளைக்கு 50லிருந்து 60 பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. படிப்படியாக இந்த மாத இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளையும் இயக்குகின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்குவோம். படிப்படியாக இயக்குவதற்கு காரணம், அப்பொழுதுதான் சிறு சிறு குறைகளை, சிறு சிறு தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதற்காக அனைவருடைய ஆலோசனையையும் பெற்று படிப்படியாக பயணிகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று மதியத்திற்கு மேல் சிறப்பு பேருந்துகள் எங்கிருந்து இயக்கப்படும் என்பதை அறிவிப்பார்கள். சார், இப்போ நீங்க சர்வீஸ் ரோடு வந்து பீக் ஹவர்ஸ், காலையில ஸ்கூல் நேரத்துல, மாலை நேரத்துல சர்வீஸ் ரோடு பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மெயின் பாதையில தான் போக வேண்டிய தேவை இருக்கும். ஆனா அந்த இடத்துல யூட்டர்ன் வந்து கிடையாதுன்றாங்க. போக்குவரத்து காவல்துறை வந்து அந்த இருக்கக்கூடிய முதல் யூட்டர்ன் கிடையாதுன்றாங்க. அப்போ இன்னுமே வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் வரைக்கும் பேருந்துகள், வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும். அதுக்கு என்ன மாற்று ஏற்படணும்? கற்பனையான இது போன்ற கற்பனையான இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியாது. மாநகரத்தை பொறுத்தளவில் இந்த பேருந்தினுடைய அவசியம் முக்கியம். இந்த பேருந்து செயல்பாட்டிற்கு வந்தால் மாநகரத்தினுடைய போக்குவரத்து குறையும் என்பதால் இதை கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் கூறுகின்ற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு மாற்று இருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்தி தர முடியும். நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு கூடுதலான காவலர்களை நியமித்திருக்கின்றோம். மாநகராட்சி ஆணையாளர் முழுக்க இந்த பேருந்து நிலையத்தினுடைய தேவைகளை அறிந்து அவ்வப்போது உடனடியாக தலையிட்டு 2 டிசிக்களை இங்கேயே முழுமையாக நியமித்து ஆய்வு செய்து ஒவ்வொன்றுக்கும் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் கூறிய இந்த கருத்தை கூட காவல்துறையோடு கலந்தாலோசித்து மாற்று ஏற்பாடுகள் தேவை என்றால் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். இல்லை, இந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியும் என்றால் அதையே தொடர்வோம். இப்போ எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பயணிகள் அமர்வு வந்து இருக்கையில் ஒரு மாற்றத்தினால உட்கார முடியும். இப்பதானே சுத்திட்டு வந்தேன். இருக்கையில் ஃபுல்லா போட்டு இருக்குங்க, காலியா இருக்கு இருக்கைன்னு சொல்லுங்க. எம்டிசியில் தான்மா, மாநகர பேருந்து நிலையத்தில் தான் இருக்கைகள் இருக்க. இல்லம்மா, இருக்கையில் இருக்கு. இப்ப நாங்க அப்படி தானே வந்தோம். இருக்கைகள் இருக்கு இல்லையா? இருக்கைகள் இருக்கு. இது நம்ம தேவையான அளவு கழிப்பிட வசதி இருக்கு. தேவைன்னா அடிஷனலா போடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம்தான்மா, இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் தேவைகள் இன்னும் தேவைப்படும் என்பதில் நாங்கள் மாற்று கருத்தை கொள்ளவில்லை. ஆகவே தேவைகள் எதுவாக இருந்தாலும் முழு நேரம் இதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். துறை சார்ந்த நம்முடைய செயலாளர், உறுப்பினர் செயலாளர், சிஇஓ அனைவருமே முழு நேரம் இதில் கவனத்தை சென்றோம்.
எஸ்சிடி பஸ்கள் இயக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் பார்த்தால் எஸ்சிடிசிஎம்டி முழு நேரம் இங்கே தான் இருக்கிறார். ஆகவே தேவைகள் நிச்சயமாக இருக்கும். அதை நீங்கள் சுட்டிக்காட்டுவதால் குறையாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த தேவைகளை எவ்வளவு விரைவாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவேற்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தயாராக இருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் நிலையிலை வைத்து, எதுவாக இருந்தாலும் என்னிடம் கூட நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த தேவைகள் இருக்கின்றது, மக்கள் இதனால் சிரமப்படுகிறார்கள், இதை நிவர்த்தி செய்யுங்கள் என்று எடுத்து கூறுங்கள். நிச்சயமாக அதற்குண்டான பணிகளை மேற்கொள்வோம். அதற்கடுத்து நாங்களும் 4-5 கன்சல்டன்ட்களை வைத்து மக்களுடைய தேவைகள் என்னென்ன என்பதை குறிப்பெடுத்து கொண்டிருக்கின்றோம். அவைகளையும் விரைவாக செய்வதற்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஊடக நண்பர்கள் சொல்லுகின்ற அந்த பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு அவர்கள் சுட்டி காட்டுகின்ற பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் முழுமையாக பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். உங்களுடைய அனைத்து குறைகளையும் நாங்கள் நிறைவு செய்து தருகிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். மருத்துவமனை, அரசு மருத்துவமனை உள்ள அமைக்கப்படும். ஆக்சுவலா இப்பொழுது இருக்கின்ற மருத்துவமனை, காவேரி மருத்துவமனையை பொறுத்தளவில் முழுமையாக இலவசமாகத்தான் அங்கே மருத்துவம் பார்க்கப்படுகின்றது. அவர்களுக்கு மருந்து மாத்திரை தேவைப்பட்டால்தான் அவர்கள் பணம் கொடுத்து மருந்து மாத்திரையை வாங்குகிறார்கள். நீங்கள் கூறியபடி அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா, அதற்கு பொருளாதாரம் இடம் தருகிறதா என்பதை கலந்தாய்வு செய்து முடிவெடுப்போம். அதே மாதிரி பிரைவேட் ஆம்புலன்ஸ் தான் நிக்குது. இங்க முழுமையா செயல்பாட்டுக்கு வரும்போது 108 ஆம்புலன்ஸ் வந்து இங்க செய்து கண்டிப்பாக 108 ஆம்புலன்ஸுக்கு ஏற்கனவே நாங்கள் ரெக்வஸ்டேஷன் கொடுத்துட்டோம். 108 ஆம்புலன்ஸ் அவங்க பயன்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இன்று அல்லது நாளையிலிருந்து நிரந்தரமாக 108 ஆம்புலன்ஸை இங்கே உங்களுடைய இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும். சார், ஏற்கனவே 10-11 நடவடிக்கைகள் வந்து விழுப்புரம் கோட்டத்துக்காக இன்னைக்கு எழுதிருந்தீங்க. பக்கத்திலே இருக்கார், அப்படியே கேட்டுங்களேன். அவர் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டார். வந்தோடனே அவர் தான் முதல் கேட்டார். இதாங்க இங்க பக்கத்திலே இருக்கார், கேளுங்க. அவரு அதெல்லாம் ஒண்ணுமே வரல. இன்னும் ஆம்னி பேருந்து உள்ள வரலாமா? 50,000 தான் வந்திருக்கு. யாராவது கைட்டு இருப்பாங்க. அது அப்படி ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை.